தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ், அவருடைய மகன் பென்னிக்ஸ் சாத்தான்குளத்துல ஒரு செல்போன் கடை நடத்தி வந்திருக்காங்க. கொரோனா காலத்துல நேரத்தை தாண்டி சில நிமிஷங்கள் கடையை திறந்து வச்சிருந்தத காரணம் சொல்லி போலீசார் இவங்க 2 பேரையும் 2020 ஜூன் 19 இரவு நேரத்துல காவல் நிலையத்துக்கு அழைச்சி செல்றாங்க. இந்த 2 பேரையும் 10 போலீசார் மாறி மாறி கம்பாலையும் இரும்பு பைப்பாலையும் இரவு 8 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. பின்பகுதியில 200 முறைக்கு மேல ரத்தம் வர அளவுக்கு கொடூரமா தாக்கவும் செஞ்சிருக்காங்க. கொடுமையான சித்திரவதை அனுபவிச்ச தந்தை மகன் இருவரையும் கோவில்பட்டி சிறையில் அடைக்கிறாங்க. ஜூன் 22 பென்னிக்ஸும் ஜூன் 23 ஜெயராஜும் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இந்த காவல்துறையோட கொடூர அத்துமீறலை கண்டு கொதித்திருந்த மக்கள் பல இடங்கள்ல போராடுறாங்க. இந்த சம்பவத்தை விசாரிக்க போன கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் அவர்களுக்கு எந்த காவல்துறையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒரு சில காவலர்கள் அவரை மோசமாவும் பேசியிருக்காங்க. தந்தையும் மகனையும் கொடூர கொலை செஞ்ச ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், சாமத்துறை, முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து, பால்துறை இவங்க எல்லாரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதுல பால்துறை கொரோனாவால உயிரிழக்கிறாரு. சுமார் 6 வருஷம் நடைபெற்ற இந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பணியில் இருந்த காவலர்கள் ரேவதி, பியூலா போன்ற நல்ல நேர்மையான மனிதர்களுடைய சாட்சியத்தால இந்த 9 காவலர்களும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையானது இனி அப்பாவி பொதுமக்களை அடிச்சே கொள்ளணும்னு எண்ணம் வரக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் இது ஒரு பாடமா அமையும். இறந்து போன ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம். அவருடைய குடும்பத்துக்கு நம்ம ஆதரவா இருப்போம்.